மக்களே, இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா, இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அல்லது அரசர் பரசராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் ஆதாரப்பூர்வமாக நம்ப முடியாது. அதிமுக திமுகவுக்கு நடுவில் ஒரு ரகசிய கூட்டமைப்பு இருக்குங்கிறது நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும். அது ஓரளவு இந்த அரசியல் புரிஞ்ச அத்தனை பேருக்குமே ஓகே, இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிற அந்த பேசிக்கான இடத்துக்கு வந்துருவாங்க. இந்த இடத்த நம்ம ஆதாரப்பூர்வமாக புரிஞ்சுக்கணும்னா வேலுமணி அவர்கள் வழக்கை பற்றி நம்ம தெளிவாக பார்த்தாவே இது ஆதாரப்பூர்வமாக புரிஞ்சிடும். இந்த விஷயத்தை நான் ரொம்ப ஷாக் ஆகிறத தாண்டி நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்களே நீதிமன்றத்தில் ஷாக் ஆகிட்டாங்க. என்னையா பண்ணிருக்கீங்க, நீங்கள் எதை நோக்கியா போயிட்டு இருக்கு இந்த வழக்கு? 2023 போடப்பட்ட உத்தரவு இப்போ வரைக்கும் ஏன் இந்த நிலைமையில இருக்கு? நீங்க சொல்ற காரணம்லாம் பேசிக்கான காரணமா இருக்கா? முதல்ல உங்களாலே இந்த காரணங்கள்லாம் ஏத்துக்க முடியுமா? அதாவது இந்த காரணங்கள்லாம் கேட்டீங்கன்னா எப்படி சிரிக்காம நீதிமன்றத்தில் இந்த மாதிரி வாதங்கள்லாம் முன்னுச்சாங்க அப்படிங்கிறதான் உங்களுக்கு மனசுல நிச்சயமா வரும். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, அறப்போர் இயக்கம் 2 தடவையா போராடுற ஒரு வழக்கை பத்தி பேச போறோம். வேலுமணி அவர்கள் விஷயத்தை வச்சு இந்த அதிமுகக்கும் திமுகக்கும் ரகசிய அஜெண்டா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க போறோம். நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் சாமானியர் சம்பந்தப்பட்ட வழக்கில் காட்டுற வேகத்தை முன்னாள் அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கில் ஏன் காமிக்க மாட்டீங்க? இந்த வழக்கில் வந்தே பாரத் வேகத்துக்கு போறீங்க, இந்த வழக்கில் ஏன் வேலையே செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லி மிக கடுமையான கேள்விகளை கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நான் முதல்ல ஆரம்பத்திலேருந்து வரேன். அதாவது முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் எந்த துறையில் இருந்தாங்க? அதிமுக ஆட்சியில்னா உள்ளாட்சி துறையில் இருந்தாங்க. தமிழக அமைச்சரவையில் 5 முக்கியமான துறைகள், அல்லது நான் சொல்கிற பாயிண்ட்டுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரியும், 5 பெரிய துறைகள் எது அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணிங்கன்னா அங்கே உள்ளாட்சி துறை வந்துடும். இந்த உள்ளாட்சி துறையில் ஏகப்பட்ட டெண்டர் இருக்குது. டெண்டர் இருக்கும்போது என்னென்ன மாதிரி சில விஷயங்கள் இருக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு பேசிக்கான ஐடியாவுக்கு வந்துடும். இந்த துறையில் வேலுமணி அவர்கள் பண்ண முறைகேடு சம்பந்தப்பட்ட விஷயம் தான் இப்போ நீதிமன்றத்தில் விவாதமாகிட்டு இருக்கு. நீதிமன்றத்தில் இப்போ அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இது நம்பர் 1 பாயிண்ட். இப்போ நம்பர் 2, என்னப்பா தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் முன்னாடி சொன்னபடி இதில் நிறைய டெண்டர் இருக்கு. இந்த டெண்டரை வந்து தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற பேரில் 98 கோடி ரூபாய் வந்து ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த டெண்டர் முறைகேடு அப்படிங்கிற வழக்கு இவர் மேலே ரொம்ப நாட்களாகவே நிலுவையில் இருக்கு. வேலுமணி அவர்கள் தான் டெண்டர் வழக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக ஞாபகம் வந்துடும். இது சம்பந்தப்பட்ட வழக்கு தான். லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய செயல்பாடு தான் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் கண்டிச்சிருக்காங்க. வழக்கமாக இது நடக்குது தானே தம்பி, இதில் என்ன பெருசாக இருந்துற போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வழக்கமாக நடக்கிறது கிடையாது. அதை தாண்டி வேற ஒன்று. அதிமுக ஆட்சியில் வந்து ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கும்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கும்போது என்ன சொன்னார்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த அதிமுக எம்எல்ஏக்கள் அல்லது முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேர் ஊழல் பண்ணியிருக்காங்க, இவங்க அத்தனை பேரை விசாரிக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு தனி நீதிமன்றம் போட்டு அத்தனை பேரோட ஊழல் வழக்கை விசாரித்து சிறையில் அடைப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப புரட்சிகரமாக பேசினார். இப்போ வரைக்கும் இதற்கான வேலைகளை எதுவும் பார்க்கல. அதே நேரம் இவங்களை தப்பிக்க விடுற வேலையை முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை பார்க்குதா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி நம்ம முன்னாடி இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல வரேன். என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மொதல் விஷயம், வேலுமணி அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீதிமன்றத்துக்கு கொண்டு போனதே தமிழ்நாடு அரசு கிடையாது, லஞ்ச ஒழிப்புத்துறை கிடையாது, அறப்போர் இயக்கம் அப்படிங்கிறது நான் இங்கே பதிவு செய்கிறேன். அறப்போர் இயக்கம் பேசிக்கான டேட்டா அத்தனையுமே எடுத்து போய் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாங்க. வேலுமணி அவர்கள் இந்த மாதிரி ஊழல் பண்ணியிருக்காங்க, ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆக்ஷன் இல்லாமல் இருக்குது, லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவு போடுங்கன்னு சொல்லி அறப்போர் இயக்கத்தோட முயற்சி காரணமாக இந்த வழக்கு பதியப்படுது. லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்து நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, 2023 காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட வாரங்கள் அனுமதி கொடுத்து இந்த 6 வாரம் 4 வாரத்துக்குள்ள ஏதோ ஒரு டேட்டா அனுமதி கொடுத்து இதுக்குள்ள இந்த வழக்கு விசாரணை முடிங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் காலவாசம் கொடுத்து இந்த வழக்கை நிப்பாட்டி வச்சிருக்கு. ஆனால் நீதிமன்றத்தோட காலவாசத்தை இவங்க மதிக்கவே இல்லை. இப்போ 2025 இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும்போது இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்ததுக்கும் அறப்போர் இயக்கம் தான் காரணம். சார், நான் வந்து சில டேட்டாவோட இவர் ஊழல் பண்ணியிருக்கான்னு சொல்லி இவர் மேலே வழக்கு பதிவு செய்ய நீதிமன்றத்துக்கு வந்தேன். நீங்களும் என்னோட டேட்டா அத்தனையுமே பார்த்துட்டு இவர் மேலே வழக்கு பதிவு செய்ய சொன்னீங்க. குறிப்பிட்ட காலத்துக்குள்ள விசாரணை முடிக்க சொன்னீங்க. இப்போ வரைக்கும் எந்த வேலையும் பார்க்கல. நான் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கா அந்த வழக்கு கொண்டு வரேன். நீங்க ஒரு உத்தரவு போட்டிருக்கீங்க, அந்த உத்தரவை இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளை அவமதிப்பு செஞ்சிருக்காங்க, இவங்க மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் அறப்போர் இயக்கம் வந்து இந்த வழக்கில் போராடுது. அதன் மூலமா அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருது. ஸோ அப்போ நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் பார்த்துட்டு, என்னப்பா பிரச்சனை, ஏன் நாங்கள் குறித்த காலத்துக்குள்ளே இவர் மேலே நடவடிக்கை இல்லை அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை கேட்குறாங்க. அப்போது தமிழ்நாடு அரசில் அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பாக கொடுத்த விளக்கத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், மிகப்பெரிய கிளாசிக்கான விளக்கமாக இருக்குது. இந்த வழக்கில் 12,000க்கும் மேற்பட்ட பக்கத்தில் ஆவணங்கள் இருக்குது. 12,000க்கும் மேற்பட்ட பக்கங்களில் ஆவணங்கள் தரவுகள் அத்தனையுமே இருக்கு. அதாவது இந்த வழக்கில் துணை கமிஷனர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, அவங்க காந்திமதி. இந்த வழக்கில் 2 IAS ஆஃபீஸர் இருக்காங்க, அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யணும்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து மத்திய அரசோட அனுமதி வேணும். ஏன்னா அவங்க IAS ஆஃபீஸராக இருக்காங்க. KS கந்தசாமி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு, விஜய கார்த்திகேயன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. இவங்க மேலே வழக்கு பதிவு செய்யறதுக்கு நாங்கள் மத்திய அரசிட்ட அனுமதி கேட்டிருக்கோம். நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இந்த 12,000 பக்கம் இருக்கக்கூடிய ஆவணங்களை தமிழில் மொழிபெயர்த்து அவங்களுக்கு கொடுத்துட்டோம். தமிழில் டைப் பண்ணி இது அத்தனையுமே அவங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சிட்டோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க,
மாட்டாங்க, தமிழில் இருந்தால் எங்களுக்கு புரியாதுங்க, மொழிபெயர்த்து அனுப்பிச்சி விடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. அதனால இந்த 12,000 பக்கத்தில் இப்போ 1500 பக்கத்தை நாங்கள் மொழிபெயர்த்திருக்கோம். கூடுதல் பக்கங்கள் அத்தனையுமே நாங்கள் மொழிபெயர்க்கிறதுக்கு ஒரு அரசாணை போட்டு 30 லட்ச ரூபா பணம் ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம். இதன் மூலமாக 4 வாரத்துக்குள்ளே நாங்கள் மொழிபெயர்த்துருவோம். 4 வாரத்துக்குள்ளே நாங்கள் மொழிபெயர்த்துட்டா 6 வாரத்துக்குள்ளே மத்திய அரசுக்கு அனுப்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு எப்பயும் முடிவெடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீதிமன்றத்தை சொல்கிறாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை 2 அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னா, மத்திய அரசோட அனுமதி வாங்கணும்னா, இந்த தரவுகள் இந்த விஷயங்கள் அத்தனையுமே எந்த மொழியில் அனுப்பணும் அப்படிங்கிற அந்த பேசிக்கான தகவல் கூட லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தெரியாதா? 12,000 பக்கத்துக்கு நாங்கள் இந்த மாதிரி அனுப்பிச்சிட்டோங்க, அவங்க புரியலன்ட்டாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் மொழிபெயர்த்து அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீதிமன்றத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. டென்ஷன் ஆகிட்டார் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள். இதை பார்த்தோன்னா என்னையா நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? 12,000 பக்கத்துக்கு எந்த மொழியில் அனுப்பணுங்கிற அந்த பேசிக்கான நாலேஜ் கூட உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் ஏன் முன்னாள் முன்னாள் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அவங்கள காப்பாற்றுற போர்வையில் இவ்வளவு தூரம் போராடுறீங்களா? உங்க நோக்கம் என்ன? லஞ்ச ஒழிப்புத்துறை இந்நாள் அமைச்சர்கள் மேல நீங்க வழக்கு போட்டு அவங்கள கைது பண்ணி இதெல்லாம் நாங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல. முன்னாள் அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கூட நீங்க ஏன் ஒழுங்கா செய்ய மாட்டீங்க? அப்ப வேலுமணி அவர்கள் வழக்கு தாமதப்படுறதுக்கு வேலுமணி அவர்களோ இந்த முன்னாள் அதிகாரிகளோ காரணம் கிடையாது, லஞ்ச ஒழிப்புத்துறை தான். இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை மத்திய அரசுக்கு என்ன மொழியில் அனுப்பணுங்கிற அந்த பேசிக்கான அஜெண்டா இவங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சும் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ 30 லட்ச ரூபா ஒதுக்கீடு பண்ணி இதை மொழிபெயர்ப்பு பண்றாங்களா? திறமையான மொழிபெயர்ப்பாளர்களை வச்சு மொழிபெயர்ப்பு பண்றாங்களா? என்னைக்கு இவங்க மொழிபெயர்க்கிறது, என்னைக்கு இதை அவங்களுக்கு அனுப்புறது, அவங்க அத்தனை பக்கத்தை உட்காந்து என்னைக்கு படிக்கிறது, படிச்சு முடிச்சுட்டு இந்த அதிகாரிகள் மேல வழக்கு பதிவு செய்யறதுக்கு நான் சொல்றது இவங்க மேல வந்து குற்றவாளி இவங்க சொல்றதுக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் கிடையாது. வழக்கு பதிவு செய்யணும், குற்றப்பத்திரிகைகள் உங்க பேரை தாக்கல் பண்ணணும், அதுக்கப்புறம் இவங்க விசாரணையில் இந்த குற்றம் இல்லைங்கிறத அவங்க தரப்பு வாதத்தை முன்வைப்பாங்க, இவங்க குற்றவாளின்னு சொல்லி லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த பக்க வாதத்தை முன்வைக்கும். என்னைக்கு இதெல்லாம் முடிஞ்சு என்னைக்கு இந்த வழக்கில் இவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறது? 98 கோடி ரூபா அரசாங்கத்தோட பணம், என்னோட வரிப்பணமும் உங்களோட வரிப்பணமும் நீதிமன்றத்தில் இப்படிப்பட்ட விளையாட்டுகள்லாம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் நீதிமன்றத்தில் நீதி கிடைக்கலன்னு எளிதாக சொல்லிடுறாங்க. நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி இந்த அரசியல்வாதிகள் எதிரெதிர் அணியில் இருந்தாலும் எவ்வளவு பெரிய விளையாட்டுகளை விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த வழக்கை பார்க்கும்போது தெரியும். அதான் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் சொன்னார், இதே ஒரு சாமானிய ஒரு 5000 ரூபா லஞ்சம் வாங்கிட்டான் ஒரு விவோ அப்படின்னு ஒன்று இருந்தால் கூட அவர் மேலே காட்டுற நீங்கள் வேகம் இந்த முன்னாள் அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஏன் காட்ட மாட்டீங்க? ஒன்று வந்தே பாரத் லெவலுக்கு போறீங்க, இன்னொன்று செல்ஃப் கூட எடுக்க மாட்டேங்குது. இது என்ன விசாரணை, என்ன விஷயம்? ஸோ இது எல்லாத்தையும் பார்த்த நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, வேகமாக அந்த வேலையை பாருங்கன்னு சொல்லி இந்த வழக்கை நவம்பர் 10ஆம் தேதி ஒத்தி வச்சிருக்காரு. ஸோ நவம்பர் 10ஆம் தேதி மீண்டும் தமிழ்நாடு அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை நீதிமன்றத்தில் என்ன காரணங்களை சொல்ல போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நம்ம முன்னாடி எதிரெதிர் அணியில் இருக்காங்கன்னு தான் நம்ம நினச்சிக்கிறோம். இவங்களுக்குள்ளே எவ்வளோ பெரிய உள்குத்து இருக்குது அப்படிங்கிறது இந்த வழக்கெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக தெரியுது. நேற்று அமலாக்கத்துறை சம்மந்தப்பட்ட வழக்கு அமலாக்கத்துறை பொளந்து விட்டார் நீதிபதி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக விவாதமாக இருக்கும். ஆனால் அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மந்தப்பட்ட வழக்கு விவாதமானுச்சா? இதுதான் அரசியல். இந்த நுண் அரசியலை நம்ம புரிஞ்சுக்கிறது நம்மளுடைய பிரதானமான கடமையாக இருக்குது. ஸோ டிஎம்கே விசஸ் டிவிகே அப்படிங்கிறது தான் கரெக்டானது. வேறு எந்த கட்சியும் நீங்கள் அங்கே போட்டாலும் அது சரியாக இருக்காது. ஏன்னா இவங்களுக்குள்ள அஜெண்டா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.